السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أنزلنا إليك آيات بينات وما يكفر بها إلا الفاسقون أوكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون. أوكلما عاهدوا عهدا نبذه فريق منهم بل أكثرهم لا يؤمنون. ولما جاءهم رسول من عند الله مصدق لما معهم نبذه فريق من الذين أوتوا الكتاب كتاب الله وراء ظهورهم كأنهم لا يعلمون. حسبي الله العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 99 100வது வசனம், அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது சம்பந்தப்பட்ட செய்தியை 103வது வசனம் வரை சொல்லி காட்டுவான். வலக்கத் அன்சல்னா இலைக ஆயாத்தின் பையினாத், நிச்சயமாக நாம் நபியே உங்களுக்கு மிக தெளிவான வசனத்தை அருளினோம். ஆயாத்தின் பையினாத், அத்தாட்சிகளுடன் உண்டான மிக தெளிவான வசனங்களை நபியே நாம் உமக்கு அனுப்பினோம். ஒமா யக்ஃபுர் பிஹா இல்லல் ஃபாசிகூன், அப்படிப்பட்ட இந்த வசனங்களை ஃபாசிகூன், பெரும் பாவம் செய்யக்கூடிய பாவிகளை தவிர வேற யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள். அவ குல்லமா ஆஹது அஹுதன், ஒவ்வொரு முறை அவர்களுக்கு மத்தியிலே நாம் உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட பொழுதும் நபதஹு, அதை தூக்கி எறிந்தார்கள். ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம். அவர்களிலிருந்து என்று சொன்னால் இந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பது யூதர்களைத்தான். என்றால் இந்த வசனங்கள் தொடர்ச்சியாக முழுமையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்கள் சம்பந்தமாக பேசிக்கொண்டு தான் வருகின்றான். இந்த இடத்தில் ஃபரீக்கும் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு கூட்டம் என்று சொன்னால் யூதர்களிலிருந்து ஒரு கூட்டம். நபதஹு, அந்த அத்தாட்சிகளை, அந்த ஒப்பந்தங்களை அவர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக, தூக்கி எறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். பல் அக்ஸருஹும் லா யுமினூன், என்றாலும் அவர்களில் பலர் அதை ஈமான் கொள்ளாதவர்களாக அப்படியே இருந்தார்கள். அந்த வேதம் சம்பந்தமாக, அந்த உடன்படிக்கை சம்பந்தமாக தெளிவாக தெரிந்த போதிலும் அவர்களில் பலர் ஈமான் கொள்ளாதவர்களாகவே இருந்தார்கள். வலம்மா ஜாஅஹும் ரசூலும் மின் இன்தில்லாஹி முஸத்திக்குல் லிமா மஅஹும், அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை, அவர்களுக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய இந்த தூதர் இவரிடம் இருக்கக்கூடிய வேதத்தை கொண்டு உண்மைப்படுத்தும் பொழுது, வலம்மா ஜாஅஹும் ரசூலும் மின் இன்தில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர் அவர்களின் புறத்தில் வந்து முஸத்திக் லிமா மஅஹும், அவர்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய வேதங்களை உண்மைப்படுத்தும் பொழுது நபத, அதை அவர்கள் தூக்கி எறிந்தார்கள். ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், மேலே சொன்ன வசனத்தினுடைய விளக்கமாக கீழே சொன்ன வசனம். ஃபரீக்கும் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்டவர்களிலிருந்து ஒரு கூட்டம் அதை புறக்கணிக்கிறது, தூக்கி எறிகிறது. எப்படி தூக்கி எறிகின்றார்கள் தெரியுமா? கிதாப் அல்லாஹி, அல்லாஹுடைய வேதத்தை, வராஅ ظுஹூரிஹிம், அவர்களுடைய முதுகிற்கு பின்னால் தூக்கி எறிந்து விடுகின்றார்கள். கன்னஹும் லா யஅலமூன், அவர்களுக்கு அது சம்பந்தமாக எதுவுமே தெரியாதவர்களை போன்று முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டு அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இப்னு சூரியா அல் கத்வீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்தான். அந்த யூதன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டினான், யா ரசூலுல்லாஹ், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தில் நாங்கள் ஈமான் கொள்வதற்கு எந்த அத்தாட்சியும் இல்லையே. எங்களிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீங்கள் சொல்லக்கூடிய, நீங்கள் தான் தூதர் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வேதத்தை எங்களை நம்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த வேதத்தில்
எந்த அத்தாட்சியையும் நாங்கள் காணவில்லையே, நீங்கள் தான் தூதர் என்பதற்கு. எங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் இந்த வேதத்தில் நிகராக பார்க்கவில்லை, எங்களிடம் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த வேதம் உண்மைப்படுத்தவில்லை என்பதாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த ஒரு யூதன் வந்து முறையிடுகின்றான். அப்படி ஒருவேளை எங்களுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை உங்களுடைய குர்ஆன் தெளிவாக உண்மைப்படுத்தினாலோ அல்லது வேறு சில அத்தாட்சிகளை உங்களுடைய வசனங்கள் எங்களுக்கு மெய்ப்படுத்தி காண்பித்திருந்தாலோ நிச்சயமாக நாங்கள் என்ன செய்திருப்போம், உங்களை ஈமான் கொண்டிருப்போம். ஆனால் உங்களுடைய வசனம் எங்களுடைய வசனத்திற்கு எந்த விதத்திலும் ஒத்துப்போகவில்லை என்பதாக சொன்னார்கள். அதாவது இது முழுக்க முழுக்க அறிவு இல்லாதவர்கள் பேசக்கூடிய பதிலாக இருக்க வேண்டும், அல்லது வேண்டுமென்றே அறிவு, அது சம்பந்தப்பட்ட அறிவு இருந்து கொண்டு புறக்கணிப்பதற்காக பேசக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டும். அந்த இப்னு சூரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த யூதன் இந்த செய்தியை சொல்லி காட்டும் பொழுது தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 99வது வசனத்தை அருளுகின்றான். என்ன சொல்லி காட்டுகின்றான்? வலக்கத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத். அவர் என்ன சொல்லி காட்டுகின்றார்? எந்த விதமான அத்தாட்சியும் உங்களுடைய வசனத்தில் இல்லை என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லவா? அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. வலக்கத் ஆத்தைனா வலக்கத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத். நிச்சயமாக நாம் உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளுள் உண்டான வசனத்தை நாம் அருளி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். இந்த குர்ஆனில் இவர்கள் உண்மையிலேயே இந்த தூதரை நம்ப வேண்டும் என்பதற்காக பல அத்தாட்சிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் வைத்திருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன அத்தாட்சிகள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில், அதாவது இந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதுவரை என்ன அத்தாட்சிகள் எல்லாம் இந்த குர்ஆனில் அவன் சொல்லி இருக்கின்றான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியப்படுத்தியிருக்கின்றான் என்பதை பட்டியலிடும் பொழுது யூதர்களின் மறைவான ஞானம், யூதர்கள் மட்டுமே தெரிந்து வைத்திருந்த, அதாவது தௌராத் வேதம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும், இன்ஜில் வேதம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கட்டும், அந்த யூத கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, இவர்கள் மட்டுமே தெரிந்து வைத்திருந்த அந்த மறைவான செய்திகளை குறித்து இந்த குர்ஆனுடைய வசனம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது. அதை தொடர்பாக அது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் தொடர்ச்சியாக சொல்லி காட்டும் பொழுது மூடி வைக்கப்பட்டிருந்த ரகசியங்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், யூதர்கள் மூடி வைத்திருந்தார்கள் சில ரகசியமான விஷயங்களை. அப்படிப்பட்ட ரகசியங்களையும் இந்த குர்ஆன் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டியது. மூன்றாவதாக அவர்களுடைய மூதாதையர்கள் சம்பந்தமாக இவர்கள் சொல்லி கொண்டிருந்த பொய்களை எல்லாம் உடைத்து உண்மையான வரலாறுகளை இந்த குர்ஆன் என்ன செய்தது, மக்களுக்கு தெளிவுபடுத்தி காண்பித்தது. நான்காவதாக சொல்லி காட்டும் பொழுது யூத மத குருமார்கள் மட்டும் அறிந்து வைத்திருந்த சில முக்கியமான செய்திகளை குறித்தும் இந்த குர்ஆனுடைய வசனம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியது. அதே போன்று மிக முக்கியமான சில சட்ட விதிகள், ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களில் செல்வந்தர்கள் கண்ணியமிக்கவர்கள் ஒரு தவறை செய்தால் அதற்காக வேண்டி தௌராத்தையே இஞ்சிலேயே அவர்கள் நேரடியாக மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், சட்டங்களை எல்லாம் அவர்கள் மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான், இந்த குர்ஆனில் வசனங்களை அருளி அவர்களுடைய வேதத்தில் என்ன சட்டம் சொல்லப்பட்டிருந்ததோ அதை தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொன்னார். அவர்கள் எதை மறைத்து வைத்திருந்தார்கள், முக்கியமான சட்டங்கள் எல்லாம் அது அவர்களுக்கு தெரியும், இதுதான் உண்மையிலேயே சட்டம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களில் இருக்கக்கூடிய கண்ணியவான்கள் அந்த சட்டத்திற்கு மாற்றமாக செயல்படும் பொழுது அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், அந்த சட்டத்தை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்கள் அதே தவறை செய்யும் பொழுது மீண்டும் அந்த சட்டத்தை மாற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள், அவர்களுக்கு தகுந்தவாறு. அப்போ இப்படிப்பட்ட மறைவான விஷயங்கள் யூத மத குருமார்கள் மட்டுமே அறிந்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டத்திட்ட இதை போன்ற விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனை கொண்டு தெளிவுபடுத்தினான். அப்ப இப்படிப்பட்ட பல செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அருள்மறையில் சொல்லி இருக்கும் பொழுது அந்த ஒரு யூதர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார், எந்த விதமான அத்தாட்சியும் எங்களுக்கு தென்படவில்லையே, உங்களிடம் எந்த விதமான அத்தாட்சியும் நாங்கள் காணவில்லை, அப்புறம் எப்படி நாங்கள் உங்களை ஈமான் கொள்வது என்பதாக அந்த யூதர் சொல்லி காட்டுகின்றார். அதாவது முற்றிலுமாக முன்னுக்கு பின்னுமாக இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் அந்த நபர் சொல்லி காண்பித்தார். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை அருளினான், வலக்கத் அன்ஸல்னா இலைக ஆயாத்தின் பையினாத், நிச்சயமாக நாம் தெளிவான பல அத்தாட்சிகளை கொண்டு பல வசனங்களை நாம் உமக்கு அருளி இருக்கின்றோம். வமா யக்ஃபுரு பிஹா இல்லல் ஃபாசிகூன், நிச்சயமாக பாவிகளை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், இந்த வசனத்தை புறக்கணிக்க மாட்டார்கள். ஏன் பாவிகளை தவிர வேறு யாரும் புறக்கணிக்க மாட்டார்கள் தெரியுமா, அவர்கள் தெளிவாக அறிந்து வைத்திருந்தார்கள். அதாவது ஒன்றுமே தெரியாமல் புறக்கணிக்கக்கூடிய யூதர்கள் ஒரு புறம் இருந்தாலும் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு அல்லாஹுடைய தூதரை புறக்கணிக்கக்கூடியவர்களை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல பாவி என்பதாக
பயன்படுத்துகின்றான் என்றால் தெரியாமல் புறக்கணித்திருந்தால் அது வேறு. தெரிந்தே அவர்கள் புறக்கணித்ததன் காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடக்கூடிய பேர் என்னவென்று சொன்னால் பெரும் பாவிகள். இப்படிப்பட்ட பாவிகளை தவிர வேறு யாரும் இந்த வசனத்தை அவர்கள் பொய்ப்பிக்க மாட்டார்கள், நிராகரிக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 99வது வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். மேலும் தொடர்ச்சியாக அந்த பனு இஸ்ரவேலர்களிடம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை சம்பந்தமாக இன்னொரு தூதர், அதாவது இந்த இரண்டு நிகழ்ச்சியும் ஒன்றாக நடக்கக்கூடிய செய்தி தான். அதாவது இரண்டு யூதர்கள் வந்து தான் முதலில் ஒரு யூதர் இப்படி ஒரு செய்தியை சொல்வார், எந்த விதமான அத்தாட்சியும் நாங்கள் காணவில்லை என்று 99வது வசனம் வரலப்படும். இரண்டாவது ஒரு யூதர் வேறு ஒரு செய்தியை சொல்லி காட்டுவார், 100வது வசனம் வரலப்படும். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடர்ச்சியாக அருளி இருக்கக்கூடிய வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் என்னென்ன தகவல்களை சொல்லி காட்டுகின்றான், நாம் ஏற்கனவே அர்த்தத்தில் பார்த்ததை போன்று எதன் காரணமாக அந்த பனு இஸ்ரவேலர்கள் இந்த வேதத்தை தூக்கி எறிந்தார்கள் என்பது சம்பந்தப்பட்ட செய்திகள் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எமக்கும் குர்ஆனுடைய முழுமையான கல்வி ஞானத்தை கொடுத்து அந்த கல்வி ஞானத்தை பெற்று அதை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஹதா மின் இல்மும் மின் இன்தில்லாஹ் குல் கௌல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மஈன் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.